ஹாய் டிஎன்பிசிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேர் டு ஸ்டடி பார்த்துட்டு இருக்கோமோ அதில் யூனிட் 5ல் எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னது ஸ்கூல் புக்கில் இருந்து கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கலாமா. இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு இந்த லெசன், இந்த டாப்பிக்கில் சிலபஸ் படி உள்ள டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கில் இந்த லெசன்ஸ் எல்லாம் கவர் ஆகுது. என்னென்னு பார்க்கலாமா. 10th மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதன் வளர்ச்சி மற்றும் அறிமுகம். 11th இந்திய பொருளாதாரம். 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கும் முன்னரும் பின்னரும். 12th நாட்டு வருமானம். 12th பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். 9th மேம்பாட்டை அறிவும், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. 10th இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். அதுக்கப்புறம் 5ஆண்டு திட்ட மாதிரி, ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். இதில் 11th தமிழ்நாட்டு பொருளாதாரம். 12th பாலிட்டியில் திட்டமிடுதலும் வளர்ச்சி அரசியலும். வருவாய் ஆதாரங்கள் அந்த டாப்பிக்கில் 7th வரியும் அதன் முக்கியத்துவமும். 12th நிதி பொருளியல். 10th அரசாங்கமும் வரிகளும். 11th காமர்ஸில் நேர்முக வரி. இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற டாப்பிக்கில், இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. இது எந்த டெஸ்ட் கொஷின் எடுத்து பார்த்தாலும் கொஷின் இருக்கும், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. 12th வங்கியியல். 12th பணவியல் பொருளியல். 9th பணம் மற்றும் கடன். காமர்ஸ் அதாவது 11th வணிகவியலில் இந்திய ரிசர்வ் வங்கி. இந்த 4 லெசனும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா நிதி கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசு நிதி பகுப்பாய்வு. 12th நிதி பொருளியல். 7th வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். 10th அரசு மற்றும் வரிகள். 11th காமர்ஸில் மறைமுக வரி. இந்தியாவில் கூட்டாட்சி 12th பாலிட்டியில் உள்ள இந்தியாவில் கூட்டாட்சி. சுற்றுச்சூழல் காரணி காமர்ஸில் 12th உள்ளது. வரி ஜிஎஸ்டி நல்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஜிஎஸ்டியில் நல்லா பார்த்துக்கோங்க. பணவியல் கொள்கை 12th பணவியல் பொருளியல் ஒரு லெசன் இருக்கு, அந்த லெசன் மட்டும் பார்த்துக்கோங்க. சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி சொன்னோம்ல, அந்த 2 லெசன் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல டிஎன்பிசியில் கொஸ்டின் இல்லாத இருக்கே இருக்காது. 11th பொருளாதார மேம்பாட்டு அனுபவம். 11th காமர்ஸில் நேர்முக வரி. பொருளாதார போக்குகள். 10th மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு அறிமுகம். 11th இந்திய பொருளாதாரம். 11th தமிழ்நாட்டு பொருளாதாரம். 12th பன்னாட்டு பொருளியல். வேலைவாய்ப்பு உருவாக்கம். அதில் 9th தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு. 10th வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள். 12th வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள். நில சீர்திருத்தங்கள், வேளாண்மை. இதில் நல்லா பார்த்துக்கோங்க. 9th தமிழ்நாட்டின் வேளாண்மை. 10th உணவு ஊட்டச்சத்து மற்றும் பாதுகாப்பு. 11th பொருளாதார மேம்பாட்டு அனுபவம். 12th பாலிட்டியில் திட்டமிடுதலும் வளர்ச்சி அரசியலும். 12th ஹிஸ்டரியில் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்கல். தொழில் வளர்ச்சி. அதில் 8th பொது மற்றும் தனியார் துறை. 10th தமிழ்நாட்டு தொழில்துறை அமைப்புகள். 12th பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். அதுக்கப்புறம் ஊரக நலன்சார் திட்டம். இந்த டாப்பிக்கில் திட்டம் சார்ந்தா, ஸ்கீம்ஸ் சார்ந்தா கேட்காங்களா, அந்த இதில் பார்த்துக்கோங்க. 7th உற்பத்தி. 10th இந்தியா வளம் மற்றும் தொழில்கள். 8th இந்தியாவில் தொழில், கல்வி, வளர்ச்சி மற்றும் தொழில்கள். 11th இந்தியாவில் மேம்பாட்டு அனுபவம். 11th வறுமை மற்றும் வேலையின்மை. 2017 எடிஷனில் உள்ள இந்த லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. காமர்ஸில் 11th 12th கொடுத்துருக்காங்க. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனம் மற்றும் உதவிக்குழுக்கள். 11th தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். 12th தொழில் முனைவோருக்கான அரசின் திட்டம். அடுத்து சமூக பிரச்சனை, மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. மக்கள் தொகையில் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th ஊரக பொருளாதாரம். 9th இடம்பெயர்தல். 12th பொருளாதார மேம்பாடும் திட்டமிடல். இந்த 3 லெசனும் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டானது.